ஹாய், இன்றைக்கி நம்ம மாஸ்டர் கேமில் ஒரு சிம்பிள் மில்லிங் ஜாப், ஒரு போரு 2 டேப்பு, அதுக்குள்ளே 3D எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது மாஸ்டர் கேம் X5. இது ஹோம் ஸ்க்ரீன். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, மாஸ்டர் கேமில் ஏதாச்சும் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி F9 பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கணும். F9 இதை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, ஆர்ஜின் லைன் வரும். பார்த்தீங்களா, நமக்கு போயிடும். திருப்பி F9 ப்ரெஸ் பண்ணால் வந்துடும். இப்போது ட்ராயிங் பார்க்கலாம். இதுதான் டைமென்ஷன். இந்த டோட்டல் ஹைட்டு 16 mm, லென்த்து 14 mm, வித்து 25 mm. 16 mm போர் 1, 2 இடத்துல M6 டேப்பு த்ரூ. அவ்வளோதான். இதை எப்படி வரைகிறதுனா பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேலே போய்ட்டு ட்ரா பாரில் இங்கே ஸ்கொயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஸ்கொயர் ஷேப்பில் தான் நம்ம வரைய போகிறோம். அந்த ஸ்கொயரை எடுத்துகிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு சென்டர் லைனில் கொண்டு வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். உங்களுக்கு சென்டரில் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த மேலே இருக்குது பாருங்கள், ப்ளஸ்ஸு தெரியுதா, ப்ளஸ். இந்த ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆங்கர் ஆகிடும். சரியா? போயிட்டு டைமென்ஷன் எவ்வளோ, 40 × 25, 40 லென்த்து, 25 வித்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா போதும், வந்துடும். ஓகேவா? அடுத்து 16 mm போரு இந்த எஜ்ஜிலிருந்து 13.5 அப்படி இருக்குன்னா, இப்போ பாருங்கள், இதிலிருந்து ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணலாம். 13.5 ஓகே, பறந்துருச்சு. செக் பண்ணுறதுக்கு இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஏரோ இதை கிளிக் பண்ணி இங்கே ஒரு ப்ரெஸ், இங்கே ஒரு ப்ரெஸ், மவுஸில் பண்ண டைமென்ஷன் வந்துடலாம். ஓகே, 13.5 வந்துருச்சு. அடுத்து 16.1 போர், இதோட சென்டர் இங்கே, டயாமீட்டர் 16.1. என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். 16.1 போர் கிரியேட் வச்சு. அப்புறம் என்ன இந்த டைமென்ஷன் அமைச்சோம், சாம்பர் R5 mm. இதில் போனீங்கன்னா இந்த இருக்கா, இது ஃபில்லட் காட்டும். ஃபில்லட்டு சாம்பர் வேணுன்னா சாம்பர். நமக்கு தேவை ஃபில்லட். ரேடியஸ் எல்லாம் இருக்குது. கொடுத்துட்டு எந்த என்டிட்டின்னு கேட்கும், செலக்ட் என்டிட்டி. இந்த எஜ்ஜுக்கும் இந்த எஜ்ஜுக்கும் இடையில எத்தனை mm, 5 mm. இதில் 5 mm கொடுத்தா முடிச்சு. கொடுத்துட்டு கிளிக் பண்ணுறீங்களா, முடிஞ்சு 5 mm. அடுத்து இந்த ஏஜ் இங்கே 5 mm. ஓகே, அவ்வளோதான், வந்துருச்சு. இப்போ 16 mm வித்துங்கிறது எப்படின்னா, இதில் போனால் சாலிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் எக்ஸ்ட்ரூடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரூடை கிளிக் பண்ணி செயின் கேட்கும். இந்த செயின் தான் கிளிக் பண்ணி இங்கே ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் ஏரோ காட்டும், எந்த டைரெக்ஷனில் எக்ஸ்ட்ரூட் ஆகணும். அப்னா அப், டவுனா டவுன். இது அப்பில் இருக்குது. இப்போ டவுன் ஆகிறதுக்கு இந்த ஏரோவை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், மாறிடும். டைரெக்ஷன் அழகாக மாறும். எத்தனை டைமென்ஷன், லென்த்து, ஹைட்டு 16 mm, அப்போ 60. இதை கொடுத்து இங்கே ஒரு ஓகே கொடுத்தீங்கன்னா சாலிட் கிரியேட் ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த ஹோல் நமக்கு வேணும் இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், அந்த வயர் ஃப்ரேம் இருக்கும் இங்கே. இது தான் சாலிடில் காட்டும், இதுனா வயர் ஃப்ரேம் காட்டிட்டு சாலிட் எக்ஸ்ட்ரூட். இதுக்கும் எக்ஸ்ட்ரூட் தான். எக்ஸ்ட்ரூட் மெட்டலை பில்டப் பண்ணவும் செய்யும், ஒரு பகுதியை ரிமூவ் பண்ணவும் செய்யலாம். எக்ஸ்ட்ரூட் இதை கிளிக் பண்ணி இந்த செயின் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து கட் பாடின்னு ஒன்று இருக்கும். முன்னாடி இருந்தது கிரியேட் பாடி, கட் பாடி கொடுத்து அதே 16 mm இப்படி கொடுத்தீங்கன்னா கட் பாடி ஆகிடும்.
சரிங்களா? அடுத்து நமக்கு என்ன வேணும்? M6 டேப்பு. M6 டேப்பு இந்த இடம் டாப்லேருந்து 12, பாட்டத்துலேருந்து 12. அப்போ சைடு வியூ கிளிக் பண்ணிக்கோங்க. தெரியுதா? இப்போ இதில் லைனு இங்கிருந்து 12 mm ஒரு லைன். வந்துருச்சு. சென்டர்லேருந்து இப்படி கிளிக் பண்ணி அவ்வளோதான் 12. இதில் கோடு வந்துருச்சு. இப்போது M6 டேப் அப்படின்னாக்க நம்ம வந்து 5 mm டில் போடணும். ஏன்னா பிச்சு வந்து M6x1. ஒருவேளை M6x2 அப்படின்னாக்கா நம்ம 4 mm டில் போடணும் பிச்சை பொறுத்து. இது ஸ்டாண்டர்ட் பிச்சு 1 mm. பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் போட்டு காமிக்கிறோம் 5 mm. வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணுறோம்? அதே சாலிடில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடு அந்த 5 mm ட்ரில் இருக்கா, அதை கிளிக் பண்ணி இங்கே அதே கட் பாடி இத்தனை mm விட்டு 40 mm கட் பாடி. அவ்வளோதான், இந்த கட் ஆகிடுச்சு. சரிதா? அதே மாதிரி பாட்டத்தில் அதே 12 mm கீழே இருந்து அந்த லைன் தெரியுதா? அங்கே போயிட்டு அதே 5 mmக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அப்போ சாலிடில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் செயின் செலக்ட் பண்ணணும். எந்த செயின்? இந்த செயின் பாருங்கள். ஏரோ ரிவர்ஸில் இருக்குது, நம்ம கட் பண்ண வேண்டியது உள்ளே இருக்குது ஆப்போசிட்டில். அப்போது ஜஸ்ட் கிளிக் த ஏரோ. கட் பாடி 40 mm. ஓகே, பாருங்கள் சாலிட் கிரியேட் ஆகிடுச்சு. இதை தான் நம்ம செய்ய போகிறோம். கஸ்டமர் கொடுத்த இது ஒரே மாதிரி இருக்கா? ஓகே, இப்படி தான் மாஸ்டர் கேமில் டிராயிங் வரைகிறது. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு மாஸ்டர் கேம் CNC மில்லிங் டர்னிங்கில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.